அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நமது ஆன்மீக பயணத்தில் வந்திருக்கக்கூடிய இடம் ஈராக் நாட்டில் மதாயின் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஜியாரங்களுக்குத்தான் வருகை தந்திருக்கிறோம். ஒரே இடத்துல 4 தர்கா ஷெரீஃப்கள், அதில் 2 சஹாபாக்கள், ஒரு தாபிஈன், இன்னொன்று அஹ்லுல் பைத். இந்த 4 பேர்கள் இந்த இடத்திலே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். செய்தினா சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னர்கள் சொன்னார்கள், சல்மான் என்னுடைய குடும்பம் என்றார்கள். அப்படி ஒரு சிறப்பை கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட செய்தினா சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய புனிதமான தர்கா ஷரீஃபை தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அடுத்ததாக இவர்களுக்கு பக்கத்திலே அடங்கியிருக்கின்றார்கள் செய்தினா ஹுதைஃபத்துல் இப்னு யமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவர்களை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது இவர்களுக்கு ஒரு பேரொன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரகசிய காப்பாளர். அப்படின்னு சொன்னால் பெருமானார் முனாஃபிக்கீங்களுடைய லிஸ்ட்டை இவருடைய கையில் தான் கொடுத்து வைத்திருந்தாங்க. இவங்களுக்கு யார் யார் முனாஃபிக், யார் முஃமின் என்கின்ற தன்மைகளை எல்லாம் இவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட மிக பெரும் ஒரு சஹாபி சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹுதைஃபத் இப்னு யமானி ரலியல்லாஹு அன்ஹு, இவர் 2 பேருமே சஹாபாக்கள். இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஃபோட்டோவில் இவர்கள் தஜ்லா நதிக்கு பக்கத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டு பின்னால் பல வருடங்களுக்கு பின்னால் இவர்களுடைய புனித உடல் தோண்டி எடுக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுக்கு பக்கத்தில். மிக பெரும் ஒரு அற்புதம். இந்த 2 ஜியாரம், ஒன்று அப்துல்லாஹ் இப்னு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள், மற்றவர்கள் இமாம் ஜாஃபர் சாதிக் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களுடைய ஒரு சகோதரர் இங்கே நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله لا إله